எல்லாருக்கும் நமஸ்காரம். சமையல் டிப்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? இன்றைக்கி ஒரு சூப்பர் ரசம் சொல்லித்தரேன். என்ன தெரியுமா? என்ன ரசம் தெரியுமா? இது மாதிரி யாருமே பண்ணியிருக்க மாட்டீங்க. கேரட் ரசம் எப்படி தெரியுமா இருக்கும்? அது சூப்பராக சூப் மாதிரி இருக்கும். சூப் மாதிரி குடிக்கலாம். சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னா, ஒரு கேரட்டு, நல்லா பெரிய கேரட் எடுத்துக்கோங்க, தோல் சீவிக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, அதை குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். வேணுன்னா கொஞ்சோண்டு புளி, அதோட ஒரு நெல்லிக்காய் அளவு புளி போதும். அதுக்குள்ளேயே இப்போ அந்த போட்டுருந்தீங்க, எல்லாம் வெந்துடுது. வெந்த அப்புறம் அதை எடுத்து மிக்சியில் கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு வடிகட்டணும்னு தோணினா கொஞ்சம் வடிகட்டுங்க. ரொம்பவே நல்லா நைஸாக அரைச்சிச்சா, ஆனால் தக்காளிலாம் போடும்போது வடிகட்டினா நல்லாயிருக்கும். வடிகட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு பூண்டு போட்டு ரசம் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் பூண்டையும் அந்த கேரட் வேகும் போதே போட்டுட்டு அதோடவே சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகு, சீரகம், பூண்டு, அந்த தக்காளி அண்டு கேரட் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து அதை வடிகட்டி வச்சுக்கணும். வச்சுட்டு நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ, உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க. இதில் ஒரு கேரட்டு, ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு இது போட்டு பண்ணினா நல்லா 1/2 லிட்டர் ரசம் வரும். போட்டுட்டு அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரசத்துக்கு எப்படி பண்ணுவோம்? ரசப்பொடி, உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு இந்த அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொட்டி நல்லா கலந்து ஒரே ஒரு நல்லா பொங்கி வரணும். கருவேப்பிலை போட்டுட்டு பொங்கி வரும்போது அதுக்கு ஒரு நெய் தாளிப்பு. நெய்யில் ஒரு 2 கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டு ஒரே ஒரு வரமிளகா போடலாம். போட்டு தாளித்து கொட்டிட்டு அது மேலே இத்தனை கொத்தமல்லி அப்படியே நுர கட்டி இப்படி பொங்கி வந்த உடனே இறக்கிடணும். சூப்பராக இருக்கும் இந்த ரசம். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாலியாக பண்ணி ஒரு சூப் மாதிரியும் குடிக்கலாம். இதுவும் பண்ணலாம். தேங்க்யூ.